நாட்டின் 68வது தேசிய தினத்தை முன்னிட்டு, இங்கிலாந்து மாமன்னர் 3ஆம் சார்லஸ் மற்றும் ராணி கமீலா ஆகியோர், மலேசிய மாமன்னர் மாட்சிமை தங்கிய சுல்தான் இப்ராஹிம் மற்றும் மலேசிய மக்களுக்கு மனமார்ந்த தேசிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரிட்டிஷ் தூதரகம் மூலம் வெளியிடப்பட்ட செய்தியில், இங்கிலாந்து மற்றும் மலேசியா இடையேயான வலுவான உறவுகள் மற்றும் சிறப்பு நட்புக்கு பிரிட்டிஷ் மன்னர் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் மலேசியாவின் குறிப்பிடத்தக்க பன்முகத்தன்மை மற்றும் விலைமதிப்பற்ற தொடர்புகளை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ளும் திறனில் சார்லஸ் தனது நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார். இந்த தொடர்புகள் தற்போதும் எதிர்காலத்திலும் அனைத்து காமன்வெல்த் குடிமக்களின் நலனுக்காக தொடர்ந்து வளர்க்கப்படும் என்று அவர் கூறினார். வளர்ச்சி, பாதுகாப்பு, புதுமை மற்றும் கல்வி உள்ளிட்ட பகிரப்பட்ட முன்னுரிமைகளில் பணியாற்றுவதற்கு இரு நாட்டு அரசாங்கங்களின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை மன்னர் வரவேற்றார். உலகின் மிகவும் பல்லுயிர் பெருக்க நாடுகளில் ஒன்றாக மலேசியாவின் இயற்கை அழகையும் எதிர்கால சந்ததியினருக்காக அதன் பாதுகாப்பு முயற்சிகளையும் பிரிட்டிஷ் மன்னர் பாராட்டினார். உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான சர்வதேச சாம்பியனாக மலேசியாவின் பங்கையும், ஆசியான் தலைவராக அதன் தற்போதைய நிலைப்பாட்டையும் சார்லஸ் பாராட்டினார். நாட்டின் 68வது தேசிய தினத்தை முன்னிட்டு ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது தேசிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாடு சுபிட்சமும் வளமும் பெற்று மென்மேலும் சிறப்புற விளங்க வேண்டும் என்று இறைவனை தாம் பிரார்த்திப்பதாக அவர் கூறினார். ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ் மடானி அரசின் கொள்கைகளுக்கு ஏற்ப வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக இணைந்து தேசத்தின் முன்னேற்றத்திற்காக நாம் சிந்திப்போம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வளமான தேசத்தில் பிரிவினைகளை ஏற்படுத்தும் தீய சக்திகளுக்கு வழிவிடாமல் தேசத்தின் நலனை பேணி பாதுகாப்போம் என்று அவர் வலியுறுத்தினார். நமது பிள்ளைகளுக்கும் நம் தலைவர்கள் பற்றி, சுதந்திரம் பற்றி தெரிய வைப்போம். தேசப்பற்று மிக்க சமுதாயமாக நாம் திகழ்வோம். மலேசிய பெருமக்கள் அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துகள் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்தார். எல்லோருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய வகை நார்த் ஹமோக் தமிழ் பள்ளியில் 68வது தேசிய தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் கிள்ளான் மாவட்ட கல்வி இலாக்காவின் துணை இயக்குநர் லுட்ஃபி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் முன்னாள் ராணுவ வீரர் மற்றும் ஸ்லாங்கூர் பள்ளி மேலாளர் வாரிய சங்க தலைவர் தனபாலன், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஹேமநாதன் தலைமையிலான செயலவை உறுப்பினர்கள், பள்ளி மேலாளர் வாரிய சங்க தலைவர் ஆறுமுகம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சூரியகுமாரி, துணை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரின் முழு ஒத்துழைப்புடன் இவ்விழா சிறப்பாக நடந்தேறியது. மாணவர்களும் பெற்றோர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்றனர். நிகழ்வின் சிறப்பு அம்சமாக 68வது தேசிய தினத்தை குறிக்கும் விதமாக 1868 நீர்ப்புட்டி மூடிகளை மாணவர்களும் பெற்றோர்களும் கடந்த ஒரு மாத காலமாக சேகரித்து 68 என்ற எண்ணில் ஓட்டி பிரம்மாண்ட ராட்சச வடிவத்தை உருவாக்கி அசத்தினர். இது மலேசிய கொடி வண்ணங்களான நீலம், வெள்ளை, சிவப்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் விதத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் மாணவர்கள் மத்தியில் பசுமை சிந்தனையையும் ஊக்குவிக்கும் விதமாக இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாணவர்களின் வண்ணமயமான ஆடைகளும் நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தும் பாடல்களும் நடனங்களும் அனைவரையும் கவர்ந்தது. இதனுடன் மாணவர்களின் கலைப்பணிகள், ஆவண காட்சிகள் மற்றும் தனிப்பட்ட கற்றல் சாதனைகளும் விழாவை மேலும் சிறப்பாக்கின. நாட்டின் 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிள்ளான் செந்தோசா சக்தி உணவகத்தில் மயக்கும் மாலை கலை இரவு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. விருந்துபசரிப்போடு நேயர்களின் விருப்பத்திற்கு இணங்க முத்து முத்தான பாடல்களால் தேசிய தினத்தை வரவேற்று மகிழ்ந்தனர். இந்நிகழ்விற்கு ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் ப தியாகராஜன் மற்றும் அவர்தம் துணைவியார் உட்பட பலரும் வந்து சிறப்பித்தனர். கே வி சுதன், வி ஜெயந்தி, ஹேமா, கே எஸ் கதிரவன் ஆகியோரின் குரலில் தித்திக்கும் பாடல்கள் இரவு 7:30 மணியில் இருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் ஒலித்தது. நிகழ்வை கவிஞர் தமிழ்ச்செல்வம் வழி நடத்தினார். பாடலுக்குள் இருக்கும் கதையை, பாடல் பிறந்த பின்னணியை அழகாய் சொல்லி சொல்லி பாடல்களை மேலும் ரசிக்க வைத்தார். நிகழ்வில் அதிர்ஷ்ட குழுக்கும் வழங்கப்பட்டது. மெர்டேக்கா நாள் பிறந்ததும் மெர்டேக்கா பூரிப்பில் உற்சாகமாய் தேசிய கொடிகளை கைகளில் ஏந்திய வண்ணம் தேசிய தினத்தை வரவேற்று தேசிய கீதம் பாடி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி திளைத்தனர்.
மலரை பகைத்து அழிந்தார். சிந்தனையில் இதையெல்லாம் சிறிதேனும் கொள்ளாமல் மனிதரெல்லாம் மந்தமதியால் அறிவு மயங்கி மனம் போனபடி நடக்கலாமோ? ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. உணர்வோடு ஒன்றியே உருவாகும் பாசமே. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.